ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும், அது இன்றைக்கி நடக்கலை. டைம் காட் இல்லை, தேங்க் காட். நம்ம விஜய் பார்வதி மறுபடியும் எங்கே போயிடுவாங்களோ, ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஐயோ இந்த பொண்ணு அந்த தப்பு வேலையை பண்ணுவாங்களே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி போட்டு டமான்னு உடச்சாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீ சொல்லுன்னு ஒரு பேசி இவராக கொண்டு வந்து அதை வச்சு ஒரு 3-4 நாள் 3 வாரம் 2 வாரம் ஓட்டியிருப்பாங்க. அதை வச்சு வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டார். சரிங்களா? இன்றைக்கி அந்த பொண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ காயப்படுத்தணுமோ அவ்வளோ காயப்படுத்தினார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, எப்போ அவர் வந்து அவங்க அப்பாவை பற்றி அந்த இறந்ததை பற்றி பேசினாரோ அந்த பொண்ணு அப்போயே வேக்கப் ஆகிட்டாங்கன்றதான் எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் தெரிஞ்சுது. இன்றைக்கி ஒரு டாஸ்க் ஒன்று பிஆர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது சாண்ட்ரா இந்த எல்லாருமே வந்துட்டு மெயினாக வந்து அக்யூஸ் பண்ணது கமுருதினை. எல்லாருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. சபரியை எல்லாமே ஷாக்காக வராங்க. என்னடா இது, நம்ம வந்துட்டு வெளியில் சோஷியல் மீடியாவில் போகிறது திவ்யாவுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வினோத்துக்கும் தான் பிஆர் அதிகப்படியாக இருக்குன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே என்ன புதுசாக இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்ற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டுருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லைன்ற மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சாண்ட்ரா தான் அதிகப்படியாக சொன்னது என்னன்னா, கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் அதிகப்படியான பிஆர் இருக்குது. வினோத்தை பற்றி பெருசாக யாருமே சொல்லவே இல்லை, கொஞ்சம் தான் சொன்னாங்க. சரிங்களா? அதுவும் வினோத் வந்துட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சண்டைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே உடனே வந்துட்டு போய் திரும்ப வந்து சாரி சொல்லியிருப்பார். அப்போயே வந்துட்டு நம்ம இவங்க சாண்ட்ரா விஜய் பார்வதியில் சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரி சொல்லிட்டீங்களே தேங்க்யூ அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அது திரும்ப ஒரு சபைக்கு போயிருக்கோம். திரும்ப வந்து பஞ்சாயத்தை வந்து அது சபரி வந்து சூப்பர் அழகாக வந்து தீர்த்து வச்சிருப்பார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா திரும்பவும் இவர் போய் சாரி கட்டி இந்த பொண்ணு போயிடுமோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு செம்மையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா அரோரா கூட வந்து இப்போ அரோரா வந்து திரும்ப கமருதீன் கூட ஜாயிண்ட் ஆச்சாச்சு. சந்தோஷம். ஏன்னா அவங்க 2 பேர் இருந்தால் தான் விஜய் பார்வதிக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ வந்து அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க சாண்ட்ரா கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாரு, அக்கா நீங்கள் பொண்ணு பக்கமே பார்க்காதீங்கக்கா, பையன் பக்கம் பாருங்கள், எனக்கும் வாழ்க்கை இருக்குல்லக்கான்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களோ இல்லை விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லை அதெல்லாம் அடுத்த பக்கம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உண்மையாக நிற்கிறாங்க. அப்போ வந்து அவளுக்கு வாழ்க்கை இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்போ நான் போய் செத்துட்டுமான்னு கேட்குறேன். அப்போ அந்த பொண்ணு சாவட்டுமா அப்படின்றது. இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா அதனால தான் அப்படின்போது, இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு யார்? நான் தானே வைல்ட் கார்டு என்ட்ரியில் கொண்டு வந்தது. நீ அப்போயே வந்துட்டு இதை முடிவுக்கு கொண்டு வரணும், அந்த வாரத்துலேயே முடிச்சிருக்கலாம். அந்த வாரத்தில் முடிக்காமல் இப்போ இவ்வளோ தூரம் இழுத்து வந்தது என்னென்னா, அவர் சொல்கிறார், இல்லை மச்சான் தான் சொன்னான் அதை போய் ரிஜிஸ்டர் அந்த இது வாக்குமூலம் வாங்கிடுன்னு. அப்போ இவ்வளோ நாள் நீ இந்த பொண்ணு கூட பழகும்போது உனக்கு அந்த விஷயங்கள் உள்ளே இருந்துச்சு. ஆமாம் இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி பழகுறீங்க நீங்கள்? அது நீ முதலே வந்து கேட்டிருக்கலாமே. சரி எதுக்காக இப்போ நீ கொண்டு வந்த அப்படின்போது, இல்லை இந்த மாதிரி ஃப்ரீ டாஸ்கில் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுவேன்னு சொன்னால் இதையும் சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. நீ கேட்டியா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நீ சொல்ல போகிறேன்னு கேட்டியா? இல்லை கேட்கல. அப்புறம் அவள் என்னத்தம்மா சொன்னான் என்கிட்ட, அவளுக்கு உண்மையிலேயே ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் அதை போய் அம்மா கிட்ட சொல்ல போகிறதா சொன்னான். நான் கூட சொன்னேன் எல்லா சீசன்லையும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இதையும் வந்து லவ் கண்டென்ட்டாக பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அதெல்லாம் இல்லடி, நான் ட்ரூவாக வந்துட்டு லவ் பண்ணுறது தான் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னான். ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. உடனே இந்த அம்மா, இல்லைங்க நீங்கள் கேட்குறது புரியுது, நீ கேட்டேன்னு கேட்குறீங்க, அந்த பையனுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. இந்த அம்மா கடவுளே முடியல. அந்த இது நாமினேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பிள்ளையை அவன் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திரும்ப சப்போர்ட்டு ஜாடிக்கு ஏற்ற மூடி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே மாறி போகுது. உடனே இவருக்கு வந்துட்டு சரி சாண்ட்ரா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்கன்னு உடனே இவருக்கு கோவம் வருது. உடனே நீங்கள் எங்களை பிரிக்கிறதுக்கு பார்க்குறீங்களுக்கு தெரியும், நீங்கள் அவள் நிறைய வாட்டி எங்ககிட்ட சொல்லியிருக்கா, கேட்கவா அப்படி கேளு, அதை தான் நான் சொன்னேன்ட்டாங்க. அவங்க முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பொறாமப்படுறீங்க, நாங்கள் 2 பேரும் இங்கே ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆட்டோட்டோட்டோட்டோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது நாங்கள் பொறாமப்பட்டுட்டாலும் ஏன் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க அந்த சாண்ட்ரா கிட்டே போயிட்டு கதையாக வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி சொன்னது யார்? கமருதீனா? இல்லை விஜய் பார்வதி வந்து கமருதீனை பற்றி சொன்னாங்களா? இவரே போய் சொல்லிட்டு இந்த அம்மா பொறாமப்படுறாங்களா, அதை வந்து இது வந்து சாண்ட்ரா கிட்டே வருதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் பொறாமப்படுறீங்க, பிரஜன் இங்கேருந்து அங்கே போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு, அதனால் வந்து நாங்கள் ஒன்றா கூடாது பிரிக்கிறதுக்கு பார்க்குறீங்க, என்னமோ வந்து கதை கட்டுறாரு. நான் வந்து இது பண்ணுறப்பா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதில் வேறு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் சமக்காமலே அதை விட்டோம் பாருங்கள். என்னென்னா அப்போ கேட்கலாமா, போய் கேளு அப்படின்ட்டாங்க. இவர் வெளியே போகிறார். பாரு ஒரு நிமிஷம் அவங்க வர முடியாது போ அப்படின்ட்டாங்க.
இல்லை அவள் வழக்கம்போல் வரமாட்டேன் சொல்லிட்டேன்ட்டு வந்து உட்காந்துட்டு இது தேவையான்னு கேட்குறேன். உடனே வினோத் வந்து போ அப்படின்றாரு. எனக்குலாம் போக தேவையில்லை அப்படின்ட்டாங்க விஜய் பார்வதி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எப்பா இது சந்தோஷம், இப்படியே அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நோக்கி போங்க பார்வதி, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கமருதி மறுபடியும் திரும்ப விஜய் பார்வதிக்கு ஒரு வலையை விரிப்பார். இந்த பொண்ணு அதை கரெக்டாக வந்துட்டு மைண்டில் சண்டை நடந்ததெல்லாம் மைண்டில் வச்சு சாண்ட்ரா கூடயே பேசிட்டு போயிடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த 3 வாரங்களில் சாண்ட்ரா வெளியே போக வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் நல்ல ஒரு மாற்றம் விஜய் பார்வதி கிட்ட கிடச்சிது. சூப்பராக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.